Good morning, students. இன்னைக்கு ஒரு சின்ன சம்ம குரூப் 4 2019 கேட்ட கொஸ்டின். தனி வட்டி ப்ராப்ளம் ஒன்று. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த கொஸ்டின். ஓகே, இது ஃபார்முலா மெத்தட்லும் போடலாம், நம்ம நார்மலாக யூஷன் லைஃப்பில் போடுற மாதிரியும் நம்ம செஞ்சு போடலாம். ஃபர்ஸ்ட்டு தனி வட்டியில் பற்றி பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி வட்டி ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR பை 100. தனி வட்டி ஃபார்முலா சொல்லுவோம். ஓகேவா? இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம்னா, இந்த P எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம். இந்த NRன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், NR பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ NR பர்சன்டேஜ் ஆஃப் P. அசல்ல இருந்து NR பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா யார் கிடைப்பானா? SI கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த NR வச்சு தான் இதை டிசைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பேசிக்காக இனிமேல் SIனாலே நீங்கள் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் மெத்தட்லேயே வச்சு போட்டுக்கலாம். SI கொண்டு NR. என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு, ஆர் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வட்டி வீதம். ஓகே, இந்த எண்ணையும் ஆர் வச்சு தான் இப்போ ரெண்டு மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலா மெத்தட் என்ன சொல்றதுன்னா, டைம் நம்மளுக்கு தேவை என்ன இருக்குன்னா வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ ஆர் ஈக்குவல் டு n-1 பை டி இன்ட்டு 100 அப்படின்னு ஒரு ஸ்கூல் புக்லேயே கூட இருக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஆர் என்ன சார் சொல்லணும்னா வட்டி வீதம், என் வந்து மடங்கு, டி என்ன சொல்லுவோம் காலம், டைம். ஓகேவா? அப்போ இங்கே நம்மளுக்கு டைம் என்ன இருக்குன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. எத்தனை மடங்கா மாறுதுன்னா டபுளா மாறுது. என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஆர் வந்து வட்டி வீதம் தேவைப்படுது. எடுத்து பிக்ஸ் பண்ணுங்க. இரட்டிப்புனாலே 2 மடங்கு. அப்போ 2 - 1 பை டைம் என்ன சொல்லிருக்காங்க 10 இயர்ஸ் இன்ட்டு இந்த 100. இப்போ 1/10 இன்ட்டு 100. 10 வச்சு 100 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10. அப்போ ஆர் ஈக்குவல் டு 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 10 வருஷத்துல 2 மடங்காக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தட் 2ல பார்க்கலாம். மெத்தட் 2 என்ன சொல்லுதுன்னா, ஃபார்முலா இல்லாத கேஷுவலாக போட்டுக்கலாம். அது அப்போ 10 இயர்ஸ்ல உங்க அமௌண்ட் டபுளா மாறுதான், இரட்டிப்பா மாறுதான். இப்போ 2 மடங்கா மாறுது. இப்போ 2 மடங்கா மாறுது அப்படின்னா இந்த 2 மடங்கு யாரை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த 2 மடங்கு யாரை சொல்லணும்னா உங்க தொகை சொல்லும். ஓகேவா? உங்க தொகைனாக்க அசலும் வட்டியும் சேர்ந்து தான் தொகை. நம்ம இந்த 2 மடங்குல அசலும் இருக்கு, வட்டியும் இருக்கு. ஓகேவா? இந்த 2 மடங்கு பர்சன்டேஜை மாற்றுங்க. பர்சன்டேஜை மாற்றினாக்கா இது 200%. 2 மடங்குன்றது 200%. 1 மடங்கு 100%. அரை மடங்கு 50%. அப்போ 2 மடங்குன்றது 100%. எப்பவும் 10 இயர்ஸ்ல 200% மாறுது. இந்த 200%த்துல ஒன்று வந்து அசல் எப்பவுமே 100%. அதை எடுத்துருங்க. மீதி இருக்கிற 100 எது இருக்குதுங்கன்னா SI வட்டி, அது வந்து 100%. அப்போ 200% ரெண்டா பிரிச்சுக்கிறோம். 200%ல 100% எடுத்து அசல், எப்பவும் ஸ்டாண்டர்டா அசல் வந்து 100% ஒதுக்கிடுங்க. மீதி இருக்கிறத யாரு கொடுத்தோம்னா SI கொடுத்தோம். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் தொகை. அப்போ இது 100% மாறுது. SIக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? SI ஈக்குவல் டு NR% ஆஃப் Pன்னு படிச்சிருக்கோம். NR%. அப்போ SI இங்க 100 இருக்கு, 100% இருக்கு. கையில் எவ்வளோ இருக்கு? 10 இயர்ஸ் இருக்கு. 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 100 வரும்னு பாருங்க. ஏன்னா இப்போ 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 100 வரும்னு பாருங்க. அப்போ 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 100 வரும் சார்னா 10 மல்டிப்ளை பண்ணா, அப்போ ஆர் வந்து 10% அப்படின்னு முடிச்சிட்டோம். இது செகண்ட் மெத்தட். அப்போ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்காது. இந்த ஃபார்முலா வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி. ஓகே, தேங்க்யூ.